அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். 12ஆம் வகுப்பில் 3வது இயலில் வரக்கூடிய துணைப்பாடம் தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். உரிமை தாகம் என்ற கதையை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதை எழுதியவர் பூமணி. இவர் கரிசல் காட்டு இலக்கிய எழுத்தாளர்களில் ஒருவர். அது என்ன கரிசல் காடு அப்படின்னா, வானம் பார்த்த பூமி, அதுதான் கரிசல் காடு. அதுவும் குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், கோவில்பட்டி, சாத்தூர், இது போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய பகுதி தான் கரிசல் காடு அப்படின்றது. இந்த பகுதிக்கு உட்பட்டு உள்ள எழுத்தாளர்கள் கு. அழகிரிசாமி, கி. ராஜநாராயணன், தமிழ்ச்செல்வன், உதயசங்கர், முத்தானந்தம், இவங்கள்லாம் கரிசல் காட்டு இலக்கிய எழுத்தாளர்கள். அவங்களில் ஒருத்தர் தான் இந்த பூமணி அப்படின்றவர். இப்போ அவரை பற்றிய குறிப்பு பார்க்கலாம். இப்போ அந்த துணைப்பாடத்தினுடைய தலைப்பு உரிமை தாகம். எழுதியவர் பூமணி. பூமணி சிறுகதைகள் தொகுப்பில் தான் இந்த உரிமை தாகம் இடம்பெற்றிருக்கு. இவருடைய இயற்பெயர் பூமணி வாசகர். அதை சுருக்கி தான் பூமணி அப்படின்னு வச்சுருக்காரு. இவர் கரிசல் எழுத்தாளர்களில் ஒருவர். இவர் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் பாருங்கள்: அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள், இப்படி 4 விதமான சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு. அது இல்லாமல் புதினங்களையும் எழுதியிருக்காரு. வெக்கை, பிறகு, அஞ்ஞாடி, கொம்மை, இந்த 4 புதினங்களையும் எழுதியிருக்காரு. அதில் அஞ்ஞாடி அப்படின்ற அந்த புதினத்துக்காக, அதாவது நாவலுக்காக 2014 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு. இதுதான் அவரை பற்றிய நூல்வெளி. இதிலேருந்து ஒரு மதிப்பெண்கள் கேட்பாங்க. இந்த உரிமை தாகம், இதில் வரக்கூடிய கதை மாந்தர்கள் பாருங்கள். இதில் வர அண்ணன் முத்தையா, அவருடைய மனைவி மூக்கம்மாள், தம்பி வெள்ளைச்சாமி, மனைவி அவள் சின்னவள் அப்படின்னு. இதில் வர பங்காருசாமி கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணுறவர். இப்போ பங்காருசாமி எப்படிப்பட்டவர்னா, சாதாரணப்பட்டவர் இல்லை. யாராவது கடன் கேட்டு போனால் அவங்ககிட்ட நகையை வாங்கிட்டு அதுக்கு ஈடாக தான் பணத்தை கொடுப்பார். அப்படி இல்லையா, நிலத்தை ஏதாவது எழுதி வாங்கிட்டு தான் பணம் கொடுக்கக்கூடிய ரொம்ப கராரான பேர் வழி தான் பங்காருசாமி. இப்போ உரிமை தாகம் என்ற கதையை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி, நிலம்ன்றது ஒரு ஜடப்பொருள் அல்ல, அது மனித வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே இருக்குது. அதுதான் மண்ணோடு கலந்த ஒரு நாகரிக சமுதாயத்தவே அறிமுகப்படுத்துது. இன்றைக்கி கூட கிராமங்களில் நிலத்தோடு பேசக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலத்தை பற்றி தான் இப்போ நாம் அந்த உரிமை தாகம்ன்ற கதையில் பார்க்க போகிறோம். இதில் வரக்கூடிய இந்த முத்தையன், அவர் அண்ணன். அவர் புஞ்சையை உழுகிறது, அப்புறம் வீட்டுக்கு மாடு பார்க்குற, மாட்டை கட்டி போடுறது, அதுக்கு இப்படி வேலைகளை பார்க்கக்கூடியவர். மூக்கமாக அவருக்கு உதவியாக இருக்கக்கூடியவங்க. இந்த வெள்ளையன் அவருடைய தம்பி, அவங்க மனைவி அதே போல் இருக்கக்கூடியவங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் சின்ன சண்டை வந்துடுது. அவங்க என்ன செஞ்சுறாங்க, பிரிந்து வாழ்கிறாங்க. வீடு ஒரே வீடு தான், வரிசையாக இருக்கக்கூடிய வீடு, நடுவில் ஒரு சுவர் இருக்குது, அவ்வளோதான். ஆனாலும் முகம் கொடுத்து பேசிக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட கதை சூழலில் இந்த புரட்டாசி மாதம்னாலே அந்த கரிசல் காடுகளில் எல்லோரும் சுறுசுறுப்பாயிருவாங்க. ஏன்னா நல்ல மழை பொழியும். அப்போ விதைச்சோம்னு சொன்னால் பருத்தி, எள்ளு, இது போன்ற மானாவாரி பயிர்களை விதைத்தோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும்ன்றதுக்காக எல்லோரும் சுறுசுறுப்பாகி உழுகிறது, அப்புறம் மம்டி போட்டு வெட்டுறது, அந்த இழந்த முள் எடுக்கிறது, கல் பொறுக்கி போடுறது, விதையை பக்குவப்படுத்துறது, இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த மாதிரி சூழலில் தான் முத்தையன் என்ன செய்கிறான், எருமைச்சாணியில் பருத்தி விதைகள் எல்லாம் அப்படியே போட்டு அதை தடை வைக்கிறான். ஏன் எருமைச்சாணியில் போடுறாங்க அப்படின்னா, எருமைச்சாணியில் அது போட்டு, அதாவது சாணி கிருமி நாசினி, அந்த விதைகளை எறும்போ மற்றதை பூச்சிகளை தின்னாது, அதுக்காக அதை அப்படி ஒரு பக்குவம் பண்ணுறாங்க. அப்படி அவன் என்ன செய்கிறான், அந்த சாணியில் போட்டு தடை வச்சுட்டு அதை அப்படியே விதைப்பட்டியில் அந்த இதில் போட்டு வைக்கிறான். அதாவது பனை மரத்துலேருந்து செய்யக்கூடிய, அந்த ஓலையிலேருந்து செய்யக்கூடிய விதைப்பட்டியில் போட்டு வச்சுருக்கான். இப்படி போட்டு வச்சாச்சு. மேலக்காடு, அதாவது அவங்க நிலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, மேலத்தாறு, மேற்கு பக்கம் இருந்தால் மேலத்தாறு, கிழக்கு பக்கம் இருந்தால் கீழத்தாறு அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தையன் எருமைச்சாணி அந்த பருத்தி விதையை உரசி மூக்கமாட்டை கொடுக்க, மூக்கம்மா அந்த பனைப்பெட்டி, பனை ஓலை பெட்டியில் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ மூக்கம்மா சொல்கிறா,
மேலே காட்டில் அந்த கீழத்தாறு மேலே நம்பி கரை எழுதியிருக்காமல உங்கள் தம்பி என்று முத்தையனிடம் கூறுகிறார். என்ன அப்படி சொல்கிற அப்படின்னா, கீழத்தாறு அப்படின்னா புன்செய் அப்படின்ற ஒரு பகுதி, புன்செய்யில் ஒரு பகுதி. அதாவது நன்செய் அப்படின்னா ஆறு, ஏரி, குளங்கள் இதன் மூலிமா பாசனம், நன்னீர் பாசனம் ஓடக்கூடியது. புன்செய் அப்படின்னா வானத்திலேருந்து மழை பொழிந்து அந்த மழையை நம்பி விவசாயம் பண்ணுறது தான் வந்து புன்செய் அப்படின்றது. அப்போ அந்த கீழத்தாறு மேலே நம்பி கரை எழுதி கொடுத்துருக்கான். அதாவது பணம் கடன் வாங்குறதுக்கு ஈடாக இந்த நிலத்தை எழுதி கொடுத்துருக்காரு உன் தம்பி அப்படின்னு மூக்கமாக சொல்கிறார். என்ன அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி முத்தையன் கண்களில் கோபமும் ஆச்சரியமும் அப்படியே கலந்துருக்கு. அவனுக்கு அப்படியே மனசு துருண்டுது. அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, சாட்டை கம்பை, அதாவது மாடு உழவு பண்ணுறப்ப மாடை வந்து சாட்டை கம்பில் அடிச்சுக்கிட்டே ஓட்டுவாங்க. அப்போ அந்த சாட்டை கம்பு நுனியை திரியை வந்து மடியில் வந்து அப்படியே வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி தேய்ச்சிக்கிருக்கப்ப ஒரு முடி வந்து சுருக்குன்னு வலிக்க ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் அப்படியே கோபம் கொப்பளிக்க இருக்கான். மூக்கமாக சொல்கிறான், நேற்று கோழி கூப்பிட எந்திரிச்சு கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ புருஷனும் பொண்டாட்டியும் கடுகடுன்னு பேசிக்கிட்டாங்க. ஏதோ மனக்கசப்பு போல் இருக்குது. மேலூர் பங்காரசாமி இருக்கார்ல, அவர்கிட்ட 200 ரூபா வாங்கி திரும்ப கொடுக்க முடியாமல் அதுக்கு குறுக்கத்தான் வந்து இந்த இதை வந்து நம்பி கரையை எழுதி கொடுத்துருக்காரு. குறுக்கம் அப்படின்னாலே ஒரு சின்ன நிலப்பகுதின்னு அர்த்தம். 6 மாதத்துக்கு மேலே ஆச்சான் இது நடந்து, அதான் பொண்டாட்டிக்காரி சண்டையை தொடங்கியிருக்கா அப்படின்னு சொல்கிறார். 2 வீட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு சுவர் தான் இருக்குது. ஆனால் 2 பேரும் யாரும் முகம் கொடுத்து பேசிக்கிறது கூட இல்லை. அப்படியே முத்தையன் நினச்சி பார்க்குறான், எப்படிப்பட்ட காட்டை இவன் கரையை எழுதி கொடுத்துருக்கான். அப்படியே உழுதம்னா பிச்சி பூவாக மலர்ந்து விரியும். கம்பு விதைச்சோம்னு சொன்னால் அப்படியே அந்த தட்டை ஒன்று விரல் தண்டி வரும். கருது வந்து 1 முழத்துக்கு வரும். அதை அப்படியே கசக்குனா பிணையல் போட்டோம்னா அப்படியே களம்பூரம் தவசம் நிறையும். இப்படிப்பட்ட நிலத்தை போய் எழுதி கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு முத்தையனுக்கு கோபம் வருகிறது. மூக்கமாக அப்படியே நினச்சி பார்க்குறா. என்ன நினச்சி பார்க்குறா, இந்த வீட்டுக்கு கல்யாணமாகி வந்து 15 வருஷம் ஆச்சு. 3 பிள்ளைகளுக்கு தாயாச்சு. வந்த நாள்லேருந்து முத்தையனுக்கு மட்டும் சோறாக்கி போடலை, முத்தையனோட தம்பி வெள்ளச்சாமிக்கும் இவளுடைய மாமியாவுக்கும் சேர்த்து தான் பொங்கி போடுறா. வெள்ளச்சாமிக்கு அப்போ சின்ன வயசு. மூக்கமாக என்ன வேலை செஞ்சுக்கிருந்தாலும் மதினி கஞ்சி வேணும்னு சினுங்குவான். அவளும் அழுத்து கொள்ளவே மாட்டாள். வெள்ளச்சாமி இளவட்டமாகி கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் மூக்கமாக கைக்குள்ளே தன்னுடைய மகனைப் போலவே வளர்த்தா. எந்த நேரமும் மதினி வாயிலிருந்து இந்தாடான்று அந்த வார்த்தை தான் வருமே தவிர வேறு எந்த வார்த்தையும் வராது. கல்யாணம் ஆகி ஒரே 1 மாதம்தான் வாந்தமாக இருந்தான். வாந்தமாகனா இணக்கமாக. பிறகு பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அண்ணனுடன் தகராறு, பங்கு பாகம், சொத்து சொகம், அப்பப்பா அதெல்லாம் நடக்கக்கூடாத கதை. தனியாக உழவழைச்ச அன்னைக்கு கூட இவ தான் தானியத்தை அளந்து கொடுத்தா, இந்தா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. இப்படி இருந்தாலும் முத்தையனுக்கு தம்பி மேலே பெருசாக கோபமே இல்லை. பங்கு பாகம் பிரிக்கிறப்ப அவன் பேசிய வார்த்தைகளில் தான் அவரால் தாங்க முடியல. நீ எல்லாம் எனக்கு அண்ணனாக்கும் அப்படின்னு கேட்குறான். தகப்பன் செத்த நாள்லேருந்து தோளில் தூக்கி வளர்த்த கதையெல்லாம் சொல்லி தம்பி கன்னத்தில் பலார்னு அடிக்கணும் போல் தோணுச்சு. ஆனாலும் ஒரு நாள் கூட கடிஞ்சு பேசியதே கிடையாது. வேலைக்கு போகாமல் படுத்து கிடந்தா கூட அவங்ககிட்ட நேரடியாக சொல்லாமல், டேய் நிலத்தை கிளறினா தாண்டா வவுறு நிறையும் அப்படின்னு எங்கேயோ பார்த்துட்டு சொல்லக்கூடிய ஒரு மனிதன். அப்படி வளர்த்த பைய நெஞ்ச கீறி விட்டானே என்ற ஆத்திரத்தில் அழுகையே வந்துருச்சு. இலே, உனக்கு தகப்ப முகம் தெரியுமாடா? இன்றைக்கி பேச வந்துட்டியாக்க, நான் உனக்கு அண்ணன் இல்லையா என்று பேசி படபடத்தான். அப்படியே வந்த கண்ணீரை அடக்க முடியாமல் அந்த இடத்த விட்டு போயிட்டான். தம்பியும் ஒரு குறை இல்லை. ஒரு சோடி மாடு, காடு, கரை, வீடு வாசல்னு குறைவில்லாமல் தான் பிழைச்சிக்கிருக்கான். திருக்கை மேலே உட்காந்துக்கிட்டு இந்த வாசல் பக்கம் வந்து எட்டி பார்க்குறான். தம்பி வீடு பூட்டி கிடக்கு. திருக்கை அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது அந்த காலத்தில் மாவு அரைக்கக்கூடிய மில்லோ தானியம் அரைக்கக்கூடிய மில்லே கிடையாது. ஒரு கல்லில் வந்து அந்த இது மாதிரி ஒரு சின்ன எந்திரம் மாதிரி செஞ்சுருப்பாங்க. அதை வந்து அப்படியே மேலே போட்டு இப்படியே
திருவாங்க. அந்த தானியத்தில் இருக்கிற தோல் மட்டும் வெளியில் போயிடும். அது மாவாக அரைச்சக்கூடிய அதுதான் திருக்கை, கல்லில் செய்யுது. அம்மி, உரல், திருக்கை இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பயன்பட்ட பொருட்கள். முத்தையன் வந்து மூக்கம்மாட்ட கேட்குறான், வெள்ளைப்பையன் எங்கேயோ போயிட்டான் போல இருக்குது, வீடு பூட்டி கிடக்குதே. மூக்கம்மா வந்து உஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு, மேலூருக்கு தான் போயிருப்பாங்க, விதப்பு நேரம் இல்லையா, அவரை எப்படியாச்சும் சரி கட்டி விதைக்க வேணாமா, பின்ன அவர் வந்து நின்றுக்கிட்டா கேவலம் தானே. முந்தா நாள் சொல்லிவிட்டாராம் பணத்தை எல்லாம் கெட்ட சொல்லி, அப்படி இல்லைன்னா அவர் வீட்டு விதைப்பெட்டி பிஞ்சைக்கு வந்துடும்னு சொன்னாராம். அதாவது பிஞ்சை அப்படின்றது புன்சை, அதனால் அவரை போய் பார்க்கத்தான் போயிருப்பார் அப்படின்னு மூக்கமாக சொல்கிறா. முத்தையன் வந்து அப்படியே அந்த இதை நினச்சி பார்க்குறான். சாலுக்கு சாலு விதை எப்படி போடுவாங்கன்னா, கையில் அந்த விதைப்பெட்டியை பிடிச்சிட்டு இப்படி அடிச்சுட்டே போவாங்க. அப்புறம் அந்த சாலில் வந்து ஒவ்வொருத்தராக பின்னாடியே போட்டு போவாங்க. இப்படி 2 விதமாக விதைப்பு இருக்குது. அப்படி அந்த விதைச்சி பார்க்குறத நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் வேறு ஒரு ஆள் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படியே அவருக்கு பெரும் கோபம் வருகிறது. இருந்தாலும் கையில் துட்டு இல்லாமல் போய் என்ன செய்ய போகிறான், அதில் வேறு அவர்கிட்ட போய் வசமாக புடியும் கொடுத்தாச்சு. வேணும், வெறும் வாயில் பேசி சரி கட்ட முடியுமா? அவருக்கு இது வந்து பெரிய விஷயம் இல்லை. அவர் கொடுக்கல் வாங்கல் வாங்குறவர் 10ஓட 11 தான். நமக்கு நிலம் அப்படியா? நமக்கு நிலந்தானே உசுறு. பருத்தி விதை புண்ணாக்கு வாங்கி போட்டு எல்லா காசும் காலியாகிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கவலையை பகிர்ந்து கொள்ள ஆளை தேடுற பாவனையை பார்க்குறாரு. பக்கத்தில் மூக்கமாக தான் இருக்கா. மூக்கமாக ஈரத்துணியை தன்னுடைய ஈரக்கையை தன்னுடைய சேலையில் தொடச்சிட்டு உடனே காதில் கிடக்கிற நகைகளை கழட்டி கொடுத்து, இந்தாங்க இதை வச்சு அப்புறம் பணத்தை வாங்கி அவர்கிட்ட போய் கணக்கை முடிச்சுட்டு மறுசூலியை பாருங்கள். அது என்னமோ சின்ன பிள்ளை தானே, தெரிச்ச மாதிரி இப்படி காரியம் பண்ணிடுச்சு, நாம் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா என்று கூறுகிறாள் மூக்கம்மா. முத்தையன் வந்து தலையை குனிஞ்சிட்டு அப்படியே கிளம்பிடுறான். போன பிறகு வெள்ளச்சாமி அப்போ தான் வீட்டுக்கு வந்து ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு நடு வீட்டில் துண்டை விரிச்சிட்டு அப்படியே மல்லாந்து படுத்துக்கிறான். படுத்துட்டு விட்டத்தை பார்த்துக்கிருக்கான். அவளுடைய மனைவி வந்து வாசலில் உட்காந்து குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா. முத்தையன் வந்து தம்பி வீட்டுக்குள்ளே போகலான்னு வர்றான். இருந்தாலும் தம்பி முகத்தை பார்க்கக்கூடாது. இது நாள் வரைக்கும் ரொம்ப சண்டையாகி போச்சு, யார் முகத்தையும் யாரும் பார்க்கல. இருந்தாலும் ஒரு பெரிய மனசு பண்ணி அப்படியே நம்பி வீட்டுக்குள்ளே வர்றான். வீட்டுக்குள்ளே வந்து வெள்ளை இருக்கானா என்று யாரிடமோ பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே நுழையிறான். அவன் பொண்டாட்டி இந்த சத்தத்தை கேட்ட உடனே எதிர் வீட்டு திண்ணையில் குழந்தையை தூக்கிட்டு உட்காந்துக்கிறான். வெள்ளச்சாமி துண்டை சுருட்டி ஒரு மூலையில் வந்து உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு பேசாமல் இருக்கான். என்னடா வெள்ளங்காட்டிலையும், வெள்ளங்காடு அப்படின்னா விடியற் காலையில்னு அர்த்தம். வெள்ளங்காட்டில் ஆள் தட்டுப்பல்ல, ஊர் முழுக்க விதப்பா மும்புறமாக அலையுதுக, நீ பாட்டுக்கு மாட்டை கட்டி போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா எப்படி, எங்கே போயிருந்த இன்ன வரைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. முத்தையனுக்கு என்ன நினைக்கிறாரு, தம்பி வாயிலேருந்து விஷயத்தை வாங்கிடணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு வெள்ளச்சாமி அப்படின்னு செருமிக்கிட்டு, மேலூர் பங்காரு சாமிக்கிட்ட போயிருந்தேன், சரி அவர்கிட்ட என்ன சொல்லி, ஒரு 200 தரணும், வாங்கி 2 வருஷமாச்சு, 6 மாதத்துக்கு முன்னால் மேலே காட்ட கரையம் எழுதி வச்சேன், இப்போ அது மேலே திரும்புவார் போல இருக்குது என்றான். அதாவது அந்த காட்டை சொந்தமாக வாங்கிக்கிடுவார் அப்படின்ற எண்ணத்தில் இவன் சொல்கிறான். வெள்ளச்சாமி முகத்தில் அப்படியே வருத்தமும் அதே சமயத்தில் இப்படி பண்ணிட்டோமேன்ற ஒரு வெக்கமும் வந்துடுது. முத்தையன் சொல்கிறான், அப்படி என்னடா வந்துருச்சு, பாடுபடுற நிலத்தை எழுதி கொடுக்கணும்னு நான் ஒருத்தன் கிடைக்கன்ல, என்னை விடு, உன் மதினிக்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல. இன்றைக்கி கூட அவள் சொல்லித்தான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். வீட்டில் பொண்டாட்டிக்காரி ஒருத்தி தான் பொழப்புன்னு இருக்கக்கூடாது, புரியுதா? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு நாளும் இருக்கணும், அதை உணர்ந்துக்க முதல்ல என்று சொல்லிவிட்டு அப்படியே முத்தனுக்கு குரல் தழுதழுக்குது. இப்போது மனசில் கோபம் இல்லை, தம்பி அப்படியே ஒரு கனிவுடன் பார்க்குறாரு. வெள்ளச்சாமியோடைய பொண்டாட்டிக்கு இது கேட்டிருக்கணும், அவள் குழந்தைக்கு அப்படியே சோறு ஊட்டுறதுல சிரிப்பில் அப்படியே இருக்கா, கண்டுக்கிறாமல் இருக்கா. ஆனால் வாயை திறக்கவே இல்லை. முத்தையும் கேட்குறான், சரி அது போகட்டும், நிலத்தை முழுசாக கரையம் எழுதி கொடுத்தியா, அறுதி கரையை எழுதி கொடுத்தியா, இல்லை நம்பிக்கை கரையும் எழுதி கொடுத்தியா, பத்திரம் முடிச்சாச்சா அப்படின்னு கேட்குறான். இல்லை நம்பிக்கையாக தான் எழுதி கொடுத்துருக்கேன், வட்டிக்கு ஈடாக வாங்கினார்,
வட்டியெல்லாம் கட்டியாச்சு, முழு பணமும் இப்போயே வேணுமா, மேலூரில் வச்சு எழுதுனாங்க. தலையை ஒட்டி கையெழுத்து போட்டேன். தலையை அப்படின்னா ஸ்டாம்ப் ஒட்டி. கெரா முனுசு தான் எழுதினார் அப்படின்னா. கெரா முனுசு அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர், விஏஓ. அப்படி சொன்ன பிறகு முத்தையன் சொல்கிறான், அப்படித்தானே, நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அவர் இனி என்ன செய்வார்னு பார்ப்போம். பெரிய மனுஷங்க ஊராஞ்சத்துக்கு வாயை பொழந்துக்கிட்டு அலையிறாங்க. உழைச்சி தேடுனவனுக்கு தானே தெரியும் வழியெல்லாம் என்று சொல்லிவிட்டு நேரங்காலத்தோட மாட்டை பற்றிக்கிட்டு போய் செவலைக்காட்டை ஒரு உழவு எழுப்பி போடு. மேலே காட்டுக்கு விதப்பு இருக்குல்ல, நாளைக்கு 2 தார் அப்படின்னா நிலத்தையும் 2 தாரவும் விதைச்சிடலாம். நான் மேலூர் வரைக்கும் போய் திரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே கிளம்புறான் முத்தையன். வெள்ளச்சாமி அண்ணங்காதில் விழும்படியாக அவன் தன்னுடைய மனைவியை பார்த்து, இந்தா வெறுசுனா கஞ்சி ஊற்று, 2 மாடுக்கு உழவடிச்சு தான் திரும்பணும் அப்படின்னு சொல்கிறான். நேர முத்தையன் பங்காரி சாமிகிட்ட போகிறான். கும்புரன் சாமி என்றான். சொல்லிவிட்டு பங்காரி சாமி, வாப்பா, என்ன முத்தையா இந்த பக்கம் தட்டுப்படுற, நீ இந்த பக்கமெல்லாம் வரமாட்டியே, என்ன சங்கதி என்று ஆச்சரியத்துடன் விசாரிக்கிறாரு. முத்தையன் அந்த திண்ணையில் ஒரு ஓரமாக கீழே இறங்கி உக்காந்துருக்கான். என் தம்பி என்னமோ பாக்கி கொடுக்க வேண்டியதாக கேள்விப்பட்டேன். அவள் ஒரு சின்ன பையன், எனக்கு தெரியாமல் நடந்து போச்சு, அதை கணக்கு பார்த்து தீர்த்துக்கரலாம்னு தான் அப்படின்னா. பங்காரு சாமி இதை எதிர்பார்க்கவே இல்லை. முகத்தில் அப்படியே ஒரு வினயம் பரவுது. என்னப்பா இது, உனக்கும் உன் தம்பிக்கும் மனக்கசப்பாச்சே, அவனுக்காக நீ நிற்கிய அப்படின்னு கேட்குறாரு. அண்ணன் தம்பிக்குள்ளே 1000 இருக்கும், இன்றைக்கி அடிச்சுக்கிடுவான், நாளைக்கு கூடிக்கிடுவான், அதெல்லாம் சகஜம்தான். சிறுசுக கோவப்பட்டால் பெரியவங்க நாம் தான் பொறுத்து போக வேண்டியிருக்கு அப்படின்னு முத்தையன் சொல்கிறான். அதுக்கு பங்காரு சாமி, அது சரி, ஆமாம், கையேந்தி ரூபா வாங்கினவன் விலையனாச்சே, 400க்கு கிரையம் வேறு இருக்குது, நீ என்னடா 200 தான்னு சொன்னான்னு சொல்கிற. 200ன்னு தானே சொன்னான், நம்பிக்கையத்தில் தானே பிஞ்சு எழுதியிருக்கான்னு போல் தெரியுது, வட்டி வேற கொடுத்துட்டானா, அதை அசலை தான் கொண்டு வந்திருக்கேன், கணக்கு முடிச்சு விடுங்க, அண்ணன் தம்பிக்குள்ளே 6 வந்தா என்ன அப்படின்னு முத்தையன் சொல்கிறான். பங்காரு சாமிக்கு அப்படியே சூடு கிளம்புது. இந்தாப்பா, உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போனால் எப்படி, ஒன்று நான் பார்த்துக்கிட்டேன்னா வச்சேன்னா, கடனை வாங்கினது அவன், நம்பிக்கை கிரையம்னு உனக்கு தெரியுமா, முழுசாக தெரியுமா, அணையம் அப்படின்னா முழுமையாக தெரியுமான்னு அர்த்தம். முழுசாக 400க்கு அறுதி கரையும் எழுதியாச்சு, பிஞ்சையில் விதைக்க இறங்காதன்னு சொல்லி அனுப்பிட்டேன், இதில் உனக்கு என்ன, அவனெல்லாம் அவன் பாடு அப்படின்னு சொல்கிறாரு. முத்தையனுக்கு அப்படியே உடம்பு கொதிக்குது, பொறுமை இழந்துட்டான். இருந்தாலும் காரியம் சாதிக்கணுமே, அதுக்காக நீங்கள் பார்த்து அப்படி சொல்லலாமா, உங்கள் பணத்தை 6 இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா நோட்டை கிழிச்சு எறியறது தானே மரியாதை என்று சொல்கிறான் முத்தையன். அதுக்கு பங்காரு சாமி சொல்கிறார், அன்னைக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே, இப்போ மட்டும் என்னாவான் புதுசாக அக்கறை வந்துருச்சு. அதுக்கு முத்தையன் சொல்கிறான், இந்த பேச்செல்லாம் வேணாம், நல்லபடியாக காரியத்தை முடிச்சுட்டு போகலாம்னு வந்தேன், முடியாது போல இருக்குது, அவனெல்லாம் என்னெல்லாம் வேற இல்லை, 200 வச்சுருக்கேன், கணக்கை முடித்து நோட்டை கொடுக்கணும்னா கொடுங்க, அதுக்கு மேலே அவரவருக்கு திகஞ்சதை பார்த்துக்கிற வேண்டியது தான். திகஞ்சது அப்படின்னா முடிந்ததைன்னு அர்த்தம். எதுக்கு ஒரு அளவு வேணாமா, நாளைக்கு பிஞ்ச விதப்பு நடக்கும், ஒரு எட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்னு கோபமாக முத்தையன் பேசுகிறான். பங்காரு சாமி வெள்ளச்சாமியினுடைய நிலத்தை சட்டப்படி சொந்தமாக்கி கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சாலும் பயமுறுத்தி 200க்கு 400 வாங்கிடலாம்ன்ற எண்ணம். அப்படியே முத்தையன் பேசுனதை பேச்சை கேட்டு அவருக்கு அப்படியே கடுப்பேற்றி, அந்த அளவுக்கு வந்துட்டாயா, நான் தெரிஞ்ச மட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு மேலே வார்த்தையை வளர்க்குறத சங்கடம் வந்துடும் என்று பங்காரு சாமி பேசிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான். அவன் அப்படி 2 பேரும் பேசிக்கிருக்க பங்காரு சாமியோடைய மனைவி அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கா. முத்தையன் யாருக்கு சங்கடம் வரும்னு பார்ப்போம், தெரியல என்று கூறிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே ஆளாளுக்கு கலப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த காட்டை போகிறாங்க. உழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பெண்கள் மூக்கமாகவும் அவளுடைய தம்பியோட மனைவியும் சோத்தை எடுத்துக்கிட்டு பனை மரத்து காட்டு வரப்புலாம் நடந்து வர்றாங்க.
ஆம்பளைகள்லாம் உழுகுறாங்க. பெண்கள்லாம் வந்து அந்த கல் பொறுக்கி போட, இழந்த முள்ளை வரப்போரமாக இருக்கிற இழந்த முள்ளை வெட்ட, இப்படிமா வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கப்ப இந்த பங்காருசாமி எப்படியாவது 200க்கு 400 வாங்கிடணும், வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தா இப்படியே 400 பிடிங்கிடலான்னு நினச்சி கோவில்பட்டிக்கு என்ன செய்கிறாரு, அப்படியே போகலான்னு போகிறாரு. போகிற வழியில் இந்த புஞ்சையில் ஒரு இவங்களை அரட்டி விட்டுட்டு போவோம் அப்படின்னு நினச்சி அந்த புஞ்சை பக்கமாக வர்றாரு. வர்றப்ப முத்தையனும் வெள்ளச்சாமியும் அப்படியே சால் போட்டு உழுதுகிட்டு இருக்காங்க. பெண்கள்லாம் பின்னாடியே விதையை விதைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பங்காருசாமி வந்து கேட்குற, முத்தையா ஒன்னதாப்பா 2 பேருக்கும் போகாத காலமா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே முத்தையனுக்கும் வெள்ளச்சாமிக்கும் பயங்கரமான கோபம். வெள்ளச்சாமி அப்படியே வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு சாட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புறான். தம்பி நீர்றா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இப்போ யாருக்கு போகாத காலம்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி 2 பேரும் அப்படியே அந்த பங்காருசாமியை நோக்கி ஓட, இது என்ன நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதுன்னு சொல்லி துண்டை காணன் துணியை காணன்னு சொல்லி அந்த பங்காருசாமி ஓட்டம் பிடிக்க அவுந்த வேட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடிடுறாரு. இதுதான் உரிமை தாகத்தினுடைய கதை. அதாவது முத்தையன் அவனுடைய தம்பி வெள்ளச்சாமி பங்காருசாமிகிட்ட கடன் வாங்கிடுறான். 200 ரூபாய் நிலத்தை எழுதி கொடுத்து, வட்டி கொடுத்தாலும் அந்த 200க்கு 400 பங்காருசாமி கேட்டு விவகாரம் பண்ணுறதில் முத்தையன் வந்து தன்னுடைய மனைவியினுடைய நகையெல்லாம் அடகு வச்சு அந்த கொடுத்தாலும் அந்த பங்காருசாமி பேராசையில் என்ன பண்ணுறான், நிலத்தை எப்படியாவது வாங்கிடணும், இல்லை 200க்கு 400 வாங்கிடணுன்ற திட்டம் போட்டு வர்றான். அண்ணன் தம்பி 2 பேரும் அந்த எவ்வளவு சண்டை இருந்தாலும் ஒன்று சேர்ந்தவுடன் அந்த காரியம் வந்து வெற்றி அடைகிறது. பங்காருசாமி உயிர் பிழைச்சா போதும்னு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். இதுதான் அந்த கதையினுடைய சுருக்கம். மாணவர்களே, உரிமை தாகம் எழுதியவர் யார், அவர் எழுதிய சிறுகதைகள் என்ன, அவர் எழுதிய புதினங்கள் என்ன, அவர் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் அப்படின்ற ஒரு மதிப்பெண் வினாக்கள் வரும். இதில் வரக்கூடிய அந்த கதை மாந்தர்கள் யார் அப்படின்னு கதையை சுருக்கமாக எழுதுகன்னு சொல்லி துணை பாடத்திலேருந்து ஒரு நெடுவினா வந்து கேட்பாங்க. நன்றாக கவனித்து நல்ல மதிப்பெண் பெறுங்கள். மாணவர்களே, நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டுக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மிக்க நன்றி.